ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இந்த வராகி அம்மாவின் உருவத்தை பார்த்த உன் வாழ்க்கையில கண்டிப்பா பேரதிர்ஷ்டமும் பெரும் மகிழ்ச்சியும் வந்து சேரதான் போகுது. இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட அவசியமே இல்லை. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னை வெற்றியாளனாக நான் ஆக்க போறேன். அளவுக்கு மீறி நீ யாரை நம்பினாலும், அளவுக்கு மீறி நீ உரிமை எடுத்துக்கிட்டாலும் அது கண்டிப்பா உன் வாழ்க்கையை பிரச்சனைக்குரியதாக ஆக்கிவிடும். அதனால எப்பவுமே எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீ பேசுகிற பேச்சோ நம்பிக்கையோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ செஞ்ச தர்மமும் புண்ணியமும் கண்டிப்பாக உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இக்கட்டான சூழ்நிலையில் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், நல்லதும் கெட்டதும் உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நீ ஏற்கனவே செய்த விஷயங்களுக்கான பலன்னு. அப்படிதான் இப்போது உனக்கு உதவி செய்யவும் உனக்கு நல்லது செய்யவும் இந்த வராகி அம்மா ராஜயோகத்தை உன்னோடு உன் கண்களில் உன்னை அருள் செஞ்சு ஆசீர்வதிப்பதற்காக ஓடி வந்திருக்கேன். இப்போது நான் தருவதை தட்டி விடாம மனசார மகிழ்ச்சியோட மனநிறைவோடு பெற்றுக்கொள் என் செல்லமே. உன் வாழ்க்கையில உனக்கு துணிச்சலும் தைரியமும் வரணும்னா நீ தனியா போராட கத்துக்கோ. உன் முதுகுக்கு பின்னால உன்னை பத்தி தரக்குறைவாக பேசக்கூடிய உறவுகளை உன் வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் விலக்கி வச்சினா உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். நீ எப்போதும் எதற்காகவும் உன்னுடைய இயல்பை மறைச்சு வாழ வேண்டாம். இந்த காலகட்டத்தில் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னன்னா, அடுத்தவன் பேச்சு கேட்டு நடந்தா நல்லவன், அவனா யோசிச்சு ஏதாவது செஞ்சானா அவனை இந்த உலகம் கெட்டவன் சொல்லும். இந்த உலகம் அவனை பற்றி சொல்கிறதையெல்லாம் நீ காதில் வாங்கிக்க வேணாம். உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. ஏன்னா இந்த உலகத்து மனிதர்கள் உன் முகத்துக்கு முன்னால் சிரித்தாலும் உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி வெறுத்து ஒதுக்கக்கூடிய, உன்னை பற்றி திட்டக்கூடிய, குறை சொல்லக்கூடிய வார்த்தைகளை பேசுபவர்களாகத்தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக நீ எதையும் செய்ய அவசியம் இல்லை அல்லவா? நிலையில்லாத நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றதை நீ புரிஞ்சுக்கணும். நீயாகவே அதையும் இதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு வாழ வேண்டாம் என் செல்லமே. கையில் காசு பணம் இருக்கிற வசதியானவங்க எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க போகிறதும் இல்லை. காசு பணம் இல்லாததான ஏழைகள் எப்போதும் அழுது கொண்டே இருப்பதும் இல்லை. சந்தோஷங்கிறது நீ வாழும் விதத்தில் தான் இருக்குதே தவிர கையில் இருக்கும் காசு பணத்தில் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் உன் கண்ணீரை கடந்து சிரிச்ச முகத்தோடு இருக்க முயற்சி செய். கோபத்தை கடந்து மௌனமாக இருக்க முயற்சி செய். கண்டிப்பா எல்லா அவமானங்களையும் தாண்டி நீ நிதானமாக பொறுமையாக வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக நிற்பேன். நீ எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் கவலைப்படாதே. மாற்றங்கள்ங்கிற ஒரு விஷயம்தான் இந்த உலகில் மாறாத நியதியாக நான் படைச்சிருக்கேன். எது மாறினாலும் யார் மாறினாலும் நீ எப்போதும் அதை ஏற்றுக்கொள்ள பழகு. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கிட்டினா எந்த மாறுதலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் செல்லமே. நீ யாருக்காவது ஏதாவது செய்யணும்னு நினச்சினா முழு மனசோட மன திருப்தியோடு அதை செய்ய பழகு. அரைகுறை மனசோட அவங்களுக்கு செய்யணுமே நினச்சிக்கிட்டே செஞ்சினா அது கண்டிப்பாக சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுக்காது. உதாரணத்துக்கு ஒரு நெருக்கமான நல்ல உறவோ மனிதர்களோ அவங்க உன்னை மதிக்கிறாங்கன்னா நீ அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம். உன் உணர்வுகளை மதிக்க தெரியாதவர்களுக்கு நீ அடிபணிஞ்சு அடிமையாக போகணுன்ற அவசியம் என்ன இருக்கு? என்னதான் ஊசியை தங்கத்திலேயே செஞ்சாலும் கூட அதை எடுத்து கண்ணில் குத்திக்க முடியாதல்லவா? அதே போலதான் வாழ்க்கை. எப்போதுமே வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை ஏற்றுக்கணும். உன்னுடைய உணர்வுகளை மதிக்க தெரிந்த, உனக்கு மரியாதை கொடுக்க தெரிந்த உறவுகளிடம் மட்டும் நீ பேசினா பழகுனா போதுமே செல்லமே. எதையுமே ரொம்ப யோசிக்க வேண்டாம். அளவுக்கு அதிகமாக நீ திட்டமிடும்போது வாழ்வின் அற்புதமான தருணங்கள் நடக்காமலே போயிடும். அதனால ரொம்ப திட்டம் போடாம நடக்கிறது எதுவோ அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. என்கிட்ட வந்து அம்மா வராகி தாயே, நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லி புலம்பாதே என் செல்லமே. உண்மையிலேயே என் பிள்ளைகள் யாரும் தோக்க மாட்டாங்க. உண்மை என்னன்னா
நீ எல்லாத்தையும் தாண்டி ஜெயிப்பதற்கான மனோ சக்தியையும் பலத்தையும் தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட நீ இப்போ உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு வாழ போற. இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன் என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதுமே காசு பணம்ன்றது இன்னைக்கு ஒருத்தர் கையிலையும் நாளைக்கு ஒருத்தர் கையிலையும் தான் இருக்கும். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் எந்த அடிமட்டத்திலிருந்து முன்னேறி மேலே வந்தன்றதை மறக்க வேணாம். பணம் ஒன்றும் இந்த உலகில் நிரந்தரமானதோ நிலையானதோ கிடையாது. குணம்தான் ஒரு மனுஷனுக்கு நிலையானதாக நிரந்தர பெருமையை சேர்க்கக்கூடியதான விஷயம்ன்றத நீ புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் வாக்குவாதம் செய்வதை விட கலந்து உரையாடுவது தான் சிறந்தது. வாக்குவாதம் செய்யும்போது நீ சரியா நான் சரியான அங்கே போட்டி தான் இருக்கும். ஆனால் கலந்து உரையாடும் போது தான் எந்த விஷயம் சரின்னு ஆராய்ச்சியோடு ஒரு நல்ல முடிவை கொடுக்கும். எதை செய்கிறதா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட கலந்து பேசுகிறதா இருந்தாலும் கடைசியில் முடிவை நீ தான் எடுக்கணுமே செல்லமே. உனக்கு துரோகம் செஞ்சவங்களும் தப்பு செஞ்சவங்களும் நல்லா ஜெயிச்சவங்களா வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட நீ மட்டும் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ வேண்டியதாக இருக்கு? வருந்தாதே. சிலருக்கு காரியம் ஆகும் வரைக்கும் உன்னை கடவுள்னு சொல்கிறவங்க காரியம் முடிஞ்சவனே கண்டுக்காமல் கலட்டி விட்டு போகிறவங்களா இருக்க தான் செய்வாங்க. நீயும் யாரையும் திருத்த முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யார் எப்படி இருந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகு. யாரெல்லாம் உன்னை தாழ்த்தி பார்க்கணும்னு நினச்சாங்களோ அவங்க முன்பாக உன்னை தலைநிமிர்ந்து வாழ வைப்பேன். எப்போதும் அழுதுகிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம சிரிக்கிறதுக்கு கற்றுக்கோ. மனசில் எவ்வளவு கவலை இருந்தாலும் அதை தாண்டி சிரிக்க முயற்சி செய்யும்போது பிரச்சனைகள் தானாகவே ஒரு முடிவுக்கு வந்துவிடுமேன் செல்லமே. உன் குடும்பத்தின் தேவைக்காகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்காகவும் உன் ஆசைகளை தியாகம் செய்து எவ்வளவோ விஷயங்களை வெளியே சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு மன வருத்தத்தோடு நீ வாழ்ந்து வர்றது எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் அமைதியாரு. இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை உன் கைகளில் நானே ஒப்படைக்கிறேன். எவ்வளவு மனிதன் அழகாக நடித்தாலும் எவ்வளவுதான் ஆடம்பரமாக வெளியே காட்டிக்கிட்டாலும் அத்தனை முகமூடிகளையும் ஒரு நாளைக்கு நான் கலட்டி யார் எப்படிப்பட்டவங்கன்றத இந்த உலகத்துக்கு நிரூபிச்சே தீருவேன். என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறதான் போகுது. மற்றவங்களை எல்லாம் தாழ்த்தியும் தன்னைத்தானே உயர்த்தியும் பேசுபவர்கள் கனவுல கூட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அவர்களது கற்பனையில் மட்டும் வேணும்னா அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கலாம். நீ ஒருபோதும் யாரையும் தாழ்த்து பேசாதே. இந்த உலகத்தில் எல்லாரும் சமந்தான். என்னுடைய பிள்ளைகள் அனைவரையும் சமமாகவே நான் படைச்சிருக்கேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலும் தனித்துவமும் திறமையும் மிக்கவங்களாக இருக்காங்க. உன் வாழ்க்கையில் நீ எதை நினச்சும் கவலைப்படாத. கிடைச்சதை அனுபவி, கிடைக்காதத கிடைக்குன்ற நம்பிக்கையோட காத்திருக்க பழகு. உனக்கு பிடிச்சதை விரும்பு, பிடிக்காததை பார்ப்பதை யோசிப்பதை தவிர்த்து விடு என் செல்லமே. உன் வாழ்க்கை இனிக்கும்படியும் உன் வாழ்க்கை அழகா சந்தோஷமா இருக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். எப்போதும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ உரிமையோடு சில பேரை உறவு நினச்சது தான் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வகையில் உன்னை அழிக்கலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் உன்னை அழிக்க நினச்சாலும் வீழ்த்த நினச்சாலும் அதை பார்த்துக்கிட்டு இந்த வராகி அம்மா சும்மா இருக்க மாட்டேன். கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தே தீருவேன். உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காம எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. கெட்டவன்ற பெயர் எடுக்கணும்னா கெடுதல் செய்யணுன்ற அவசியம் இல்லை. பேச வேண்டிய இடத்துல உண்மையை மட்டும் பேசினாலே இந்த உலகம் உன்னை கெட்டவனாக ஆக்கிவிடுமென் செல்லமே. அதனால தான் எப்போதும் எல்லா இடங்களிலும் எந்த வார்த்தை உண்மையோ பொய்யோ யோசித்து பேசுன்னு சொல்கிறேன். ஒரு உண்மை பல பொய்களால் தோற்று போனாலும் கண்டிப்பாக அந்த உண்மை ஒரு நாள் வெளிவந்து ஜெயிச்சு நிற்கவே செய்யும். நீ எப்போதும் உண்மையை பேச தயங்காதே. அடுத்தவங்க வாழ்க்கையவே பார்த்துக்கிட்டு இருக்காம உன் வாழ்க்கையை அழகாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசித்து செயல்படு. உன் வாழ்வில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களை மறந்துடு. உனக்கு பிரச்சனையை கொடுத்தவங்களை மன்னிச்சிடு. சில பேரை கடந்தும் சில பேரை வெறுத்தும் வாழத்தான் வேண்டியதாக கட்டாயம் இருக்கு. நீ ஒருபோதும் யாரையும் தூக்கி சுமக்காதே. உன் மன பாரத்தை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு.
உன் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு நல்ல முறையில் உனக்கான சந்தோஷத்தை சிறப்பாக நான் அமைச்சு கொடுக்குறேன். சில முடிவுகள் முழு மனசோடு எடுக்கப்படுவதில்லை. சில விஷயங்கள் வேறு வழியே இல்லாமல் கட்டாயத்தின் பேரிலும் காலத்தின் கட்டாயமாகவும் மன காயத்தின் கட்டாயமாகவும் தான் எடுக்கப்படுது. அப்படி உன் வாழ்க்கையில் நீ எடுத்த முடிவுகள் உன்னை கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் இந்த வராகி அம்மாவை தேடி ஓடிவா. உனக்கான நல்லதை நான் கண்டிப்பாக செய்வேன் என் செல்லமே. கடை வாங்கி வட்டிக்கு வாங்கி வக்கணையாய் செலவு செய்வதை விட நீ இருப்பதை வச்சு அனுசரிச்சுக்கிட்டு வாழ்க்கையை இன்பமாய் வாழ்வது தான் நல்லது. எப்போதுமே பணம் எல்லா இடங்களிலும் உனக்கு கை கொடுக்காது. சில இடங்கள்ல மனிதர்களும் நல்ல மனசும் கூட தேவைப்படுது. பணம் எங்கெல்லாம் பேசுதோ அங்கெல்லாம் தான தர்ம நியாயங்கள் தலையை கவிழ்ந்து மௌனமாகிவிடும். நீ எப்பவும் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பணம் வச்சிருக்கவங்களோட பேச்சை பெருசா நினைக்காம எல்லாத்தையும் சமமாக நினைக்க பழகு. உன் வாழ்க்கை இப்படி இருளாய் இருக்கே நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை ஒளிமயமாய் ஆக்கி கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வாழ்க்கையவே ரசிக்க மறந்துடாதே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் வாழ்க்கையை ரசித்து வாழணுங்கிற முடிவில் நீ உறுதியாக இரு. எத்தனை முறை நீ திரும்ப திரும்ப படித்தாலும் ஒரு கதையில் முடிவு மாறாது. ஒரு விஷயம் இப்படி நடந்துச்சுன்னா அது அப்படிதான் நடந்திருக்கும். நீ வேற மாதிரி யோசிக்கிறதாலையும் மாற்றி நடக்கணும்னு பிரார்த்திப்பதாலும் எதுவும் மாறப்போவதில்லை. அதனால் எப்போதுமே உன் வாழ்க்கையிலையும் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள பழகு. சுயமாக உழைச்சி வாழ்ந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிற உன்னை எந்த சூழ்நிலையிலையும் பின்தங்கி போக விட மாட்டேன். கண்டிப்பாக உனக்கான வெற்றியை நிரந்தரமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்லமே. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். உன் குடும்ப பாரம் மொத்தத்தையும் தோளில் போட்டு சுமந்துக்கிட்டு தடுமாறாமல் வாழ்க்கையில் ஜெயிச்சு குடும்பத்தை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு நினைக்கிற உனக்கு துணையாகவே நான் இருக்க போகிறேன். நீ யாரையும் இந்த உலகத்தில் நம்ப வேண்டாம். எல்லாருமே இங்கு பாதியிலையும் வீதியிலையும் விதியாலும் சதி செய்து பிரிந்து போகும் உறவுகளாகத்தான் இருக்காங்க. யார் உன்னை நோக்கி வந்தாலும் யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் கூட நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ ஏதாவது தப்பு செய்யும்போது பாவம் செய்யும்போது நான் ஆரம்பத்தில் அமைதியாக தான் இருப்பேன். உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனால் என்னைக்கு உன்னோட ஆட்டத்தை நிறுத்திட்டு போதும் ஓய்வெடுக்கலாம் நீ ஒதுங்க நினைக்கிறியோ அப்போது ஏன் ஆட்டம் ஆரம்பமாகும். அதனால் எந்த விஷயத்திலும் நீ எதுக்காகவும் அதிகமாக யோசிக்கவோ கவலைப்படவோ வேணாம். உன்னை நேசிக்க யாருமே இல்லாத போது வாழ்க்கை உனக்கு நிறைய யோசனைகளை கொடுக்கும். வாழ்க்கை அப்படிப்பட்ட சமயங்களில் உனக்கு சொல்லுகிற விஷயங்களை எல்லாம் யோசித்து நிதானமாக நல்ல முடிவாக எடுக்க பழகு. உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் உன் மனசுக்கு பிடிச்சவங்களை மட்டும்தான் நீ தேடுறன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு நல்லது செய்ய வந்தேன்.